நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வியாராஜா குளத்தொழுது பேசுகிறேன். இதனுடைய 484வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன், லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி பேச போகிறேன். நேற்று கொடுமுடியில் ஷீலா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவன் சொன்ன மாமா நாங்கள்லாம் லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு நாளைக்கு 10 தடவை படிப்போம். நாங்கள் இந்த குரூப் எங்கள் குரூப்ஸ் எல்லாருக்கு இங்கேயே அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்ட்டேன்னா எனக்கு இந்த குரூப்பில் சொல்கிறத அவ்வளோவா ஈடுபாடு கிடையாதுமா என்ன. ஏன்னா நிறைய பேர் தப்பாக படித்து அந்த பாவங்களை சேர வேணான்ட்டான். இல்லைம்மா நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அது பிரகாரம் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோன்னு. பிரம்மாண்ட புராணத்தில் நல்ல கவனிங்க. ஸ்ரீமாத்ரி நமக. பிரம்மாண்ட புராணத்தில் ஒரே ஒரு தியான ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கு. இது பிரம்மாண்ட புராணே ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்ய சம்பாதி ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாம சோத்திரம் கதன சம்பூர்ணம்னு முடிக்கிறோம். இந்த பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லக்கூடிய அந்த தியான ஸ்லோகம் ஒன்றே தான் சொல்லியிருக்கு. அது செந்தூர் ஆரண விக்கிரகம் மட்டும்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 4 ஸ்லோகம் சொல்லி அது தப்பாக வேறு சொல்லி தேவையே இல்லை. பிக்சர்ஸ் இதெல்லாம் தியான ஸ்லோகம் இடைச்சல்கள். அது இடைச்சல்கள் பின்னாடி நுழைக்கிறது. திருப்பதி சுந்தரி அஷ்டத்துலேருந்து நுழைச்சது தான் சசுக்க மணியப்பதாம் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ கமிங் டு திஸ், இப்போ தியான ஸ்லோகம் கரெக்டாக சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஓம் சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்க மௌலி ஸ்பரது தாராரகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவட்சோருகாம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பலம் பிரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்த ரத்னச்சரணாம் தாயேத்வராம் அம்பிகா. அதாவது சிகப்பு கலர் திண்டில் காலை வச்சிருக்கான்னு இருக்குது. பின்னாடி வந்த இதில் ரத்ன கடஸ்தன்ற ரத்தனங்களால் நிரப்பப்பட்ட குடத்து மேலே காலை வச்சிருக்கா. ரத்தம் மேடம் அது எல்லாரும் இப்படியாக பொழுப்பு இதுவும் பாஷ்யம் எழுதுறா. அது அபத்தம். அது ஒரு மகாராணியாக இருக்கிற குடத்து மேலே காலை வச்சுருப்பா. ஜஸ்ட் இமேஜின். நீங்களே வச்சு உட்காருப்பாங்களே, நம்மளாலே வச்சுக்க முடியல. குடத்து மேலே காலை டிங்குன்னு ஆடும். அது சரி ரத்தனத்தை படிக்கும். எதுக்கு பைத்தியமா அவளுக்கு? மகாராணியாக இருக்கவ ரத்தனங்கள் நிரப்பப்பட்ட மகாராணியாட்டு இருப்பா. நல்ல சகுப்பு கலர் இருந்துட்டு அது ரத்ன சிம்மாசனம், ரத்தன கற்கள்லாம் பயிற்சிருக்கு. கீழே கால் பக்கச்சுக்கு சிகப்பு கலர் மெத்த போட்ட ஒரு தனியாக இந்த பாதுகா வச்சுக்கிற மாதிரி இருக்குது. கால் நல்ல சாஃப்டாக இலவமஞ்சாட்டம் வச்சு அதில் வச்சுருக்கா. இந்த பரமாச்சாரியா தான் கண்டுபிடிச்சி சொன்னார். இருந்தது வேறு இந்த ஒரு தியான ஸ்லோகம் தான் அதில் இருக்குது பிரம்மாண்ட புராணத்தில். அதனால் அது சொன்னால் மட்டும் போதும். ஸோ கமிங் டு திஸ், மாமா எப்பயுமே தப்பாக சொல்கிறான்னு எல்லாம் ரைட்டாக சொல்கிறதுக்கு அழுங்க கேட்குறா. நல்லா சில நாசிக்கிறேன் ஞாபகம் எழுதி வச்சுருக்கேன். இன்றைக்கி விட்டு போனது நாளைக்கு திரும்பி வேணால் சொல்கிறாங்க. இதில் வித்யா அவித்யா சுரூபிணின்னு இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் மட்டும்தான் ஒரு தடவை சொன்ன வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆகாது. அதில் பண்ணுங்க 1000 வார்த்தைகளும் வெவ்வேறு வார்த்தைகள். சுத்த வித்யாம் குராகார திதிபுங்கு தேச்சல. சுத்த வித்தை அதாவது அம்பாளுடைய பற்கள் சுத்த வித்தின்னு இருக்கு. மேலே 16 பல்லு, கீழே 16 பல்லு, பச்சரிசியாட்டு கேடகா மாதுளை முத்து போல் இருக்குது. அது அதில் பின்னாடி அதோட விளக்கம் பின்னாடி சொல்கிறாங்க. அதை ஸோ அந்த மாதிரி அந்த எழுத்துக்களோட காம்பினேஷனே 51 எழுத்து. அதில் சில எழுத்துக்களை 32 எழுத்து தான் செலக்ட் பண்ணியிருக்கா. சமஸ்கிருதத்தில் 51 எழுத்து, அதில் 32 எழுத்து தான் சுத்த வித்தியன்னு சொல்லியிருக்கார். அந்த 32 எழுத்து முதலாக வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்மா, ஸ்ரீ 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 வருது. அது சிதக்கிரி குண்ட சம்பூதா, அந்த சீன் இருக்குல்ல, அதெல்லாம். ஸோ அதெல்லாம் முதல் எழுத்து. முதல் எழுத்து 32 எடுத்திருக்கு. 51 32 போச்சுன்னா கூட இந்த 19 விளக்கப்பட்டது. அதெல்லாம் நடுவில் தான் வருது. வர வார்த்தைகளுடைய முதல் எழுத்தாக வராது. அதில் இதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ கமிங் டு திஸ், வித்யா அவித்யா சுரூபிணியே சொல்லணும். வித்யா சுரூபிணி அப்படின்ற எல்லாருமே எல்லா கேசட்டையுமே எப்பேற்பட்ட சூப்பர் பாடகியை தான் அவங்களும் தப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா அதை வச்சு நிவா சொல்கிறேன். பாக்வாதினிகள் சொல்லும்போது இப்படி சொல்லலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் இந்த நாமாவளி புக்கை எடுத்து இங்கே ஒரு தடவை பாருங்கள். அதில் ஓரளவுக்கு போட்டிருப்பான்.
ஆன் போட்டால எஸ்ன்னு போட்டிருப்பான், அங்கே ஆ சேர்க்கணும். டபுள் எஸ் போட்டால் ஆன்னு வரும். இப்போ 1 by 1 இங்கே பார்க்குறோம். பாருங்கள், இந்த போர்டில் எழுதியிருக்கேன். வித்யா அவித்யா ஸ்வரூபிணி, அது தர்ம அதர்ம விவர்ஜிதா, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் சொல்லியிருக்கு. ஆனால் ஜனங்க என்ன சொல்கிறா, தர்மா தர்ம விவர்ஜிதான்ற போட்டு ரெண்டு பாகம் போயிட்டேன். மூர்த்தா அமூர்த்தான்னு இருக்கார். மூர்த்தா மூர்த்தான்னு 2 தடவை அமூர்த்தான்னு சொல்லணும். அதை அடுத்து 4வது வெக்தா அபெக்தா. வெக்தா ஒரு இடத்துல வருது, அபெக்தான்னு ஒரு இடத்துல வருது. அதுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு இடத்துல சோபனா சுலபா கிருதிகின்னு வருது. கடைசியில் சொல்லும்போது ஆசோபனா சுத்தமானதான் முடிக்கணும். 2 தடவை சோபனா வரக்கூடாது. ஆசோபனான்னு மிகுந்த மங்களத்தை கொடுக்குறவ அப்படின்னு அர்த்தம். அது புண்ணியா அப்புண்ணியா. அப்புண்ணியான பாவம், அந்தந்த ஜீவன் பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களை ஏற்ற பலனை அம்பாள் வந்து தரான்னு சொல்லியிருக்கேன். ஸோ புண்ணியா அப்புண்ணியா சொல்லணும். அதை புண்ணியா புண்ணியா சொல்கிறாங்க, அது சொல்லக்கூடாது. அடுத்து அகாந்தா காந்தாந்த விக்கிரகான்னு இருக்கு. என்ன காந்தா காந்தா அந்த விக்கிரகா அப்படி தான் படிக்கிறார். என்ன பிரயோஜனம் அது? இதில் கோடியில் வேலை சொல்கிறான் தப்ப எங்கேயுமே முட்டி இதுன்னு தெரியல. அதனால் ஸ்ரீயெல்லாம் அப்படி சொன்னேன். இந்த மாதிரி தப்பு தப்பாக சொல்லி கோடி சொல்லி அந்த பாவத்தை நீ சேர்க்காதுன்னு நான் சொன்னேன். அகாந்தா காந்தாந்த விக்கிரகா. அடுத்து ஒரு இடத்துல ரத்தவர்ணா மாம்ச நிஷ்டான்னு, இன்னொரு இடத்துல ஆரத்தவர்ணா துரோச்சனான்னு வருது. ஸோ அங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதே மாதிரி சாலாட்சர சூத்திரம் இருக்கு லலிதால. சால அக்ஷர சூத்திரம் அப்படி தான் பதம் பிரிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் என்ன செய்கிறாவா, மாங்கல்ய சூத்திரம் ஒரு வார்த்தை சூத்திர சோபித்த கந்தரான்னு படிக்கிறார். எங்கேயும் பிடிக்கிறது மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரான்னு சொல்லணும். அது அவர் அப்பா கட்டின மாங்கல்யம் டால் அடிக்கிறது சோபிதமாக இருக்கு. அது சொல்கிறதுக்கு மாங்கல்ய சூத்திர ஒரு வார்த்தை சொல்லி சோபித கந்தரா தனியாக சொல்லலாம். அதே பின்னாடி சொல்லும்போது என்ன சொல்கிற, திரிபுராஸ்ரீ, திரிபுரமாரணி, திரிபுராம்பா, அந்த மாதிரி நிறைய பேர் 9 பேர் இருக்கா ஒவ்வொரு ஆவரணத்துலேயும் தலைவிகள். அதில் திரிபுராஸ்ரீன்னு ஒரு தேவதை. திரிபுராஸ்ரீ வசங்கரிமன், திரிபுரா ஸ்ரீ வசங்கரி அப்படின்றா. இது எங்கே போய் முட்டிக்கிறது? திரிபுராஸ்ரீ வசங்கரி. அங்கே பிரிக்கணும், கரெக்டாக பிரிக்கணும் வார்த்தைகளை. ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னால் தான் லலிதா சாதநாமத்து பாராயணத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும். என்ன பாக்பாதினிகள் வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி 8 பேர் அவள் என்ன சொல்லியிருக்காளோ அதை தான் நம்ம சொல்லணும். தவிர நம்ம இஷ்டம் போல் புரடா வரக்கூடாது. இப்போ அப்பா கூட அப்போ என்ன சுதாரங்கனா நல்ல பாடகி. ஆனால் அவள் குரு சொன்னபடி பாடியிருக்கா பந்துராலகான்வா. ஆனால் அது மூலத்தில் அப்படி இல்லை. சுதாரகநாதன் பாடுறது அங்கே தவறு இருக்குது. ஏன்னா வந்து பந்துராலகான்னு மீனிங் ஒன்றா இருக்கலாம், ஆனால் பர்பராலகா தான் மூலத்தில் இருக்குது. ஸ்கர்லிங் ஹேர் அம்பாளுக்கு இருக்குது, அதுக்கு பேர் பர்பராலகா. அதுதான் கரெக்டான வார்த்தை. பந்துராலகா வார்த்தை கரெக்ட் கிடையாது. அதே நான் சொல்கிறேன். யார் வேணால் கோச்சிக்கிட்டோம் பரவாயில்ல. எனக்கு நான் கரெக்டான இது வார்த்தைகளை சொல்லணும். பந்துராலகா சொல்லாதுங்க காரணத்துக்கு கொண்டும் மூலத்தில் அப்படி சொல்லப்படல. பாடபேதம் சொல்லியிருக்க சிலதில் எதுன்னா சௌமியா 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 SOWMYAன்னு SOW சௌமியான்னு ஒரு சொல்கிறது. சௌமியா சௌமியான்றது அது பாடபேதம், பரவாயில்ல, அது தட்ஸ் அக்செப்டட். பட் வந்து பந்துராலகா பர்பராலகாவும் மாற்றக்கூடாது. நம்ம பர்பராலகா தான் ஒரிஜினலில் சொல்லியிருக்கு. அதனால் பிரம்மாண்ட புராணத்தை பாருங்கள் யார் இருந்தாலும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். லலிதா சஹஸ்ரநாமத்தை இப்படி சொல்லணும், அதான் பலன். இதுக்கெல்லாம் ராகமெல்லாம் போட்டு சொல்லணும் அவசியமே கிடையாது. பட அழகாக சொல்லிட்டே வரலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் இன்னொரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு 20 நிமிஷத்தில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து இது ஞான சம்பந்தம் சொல்லியாச்சு. இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீம சிம்மாசினேஸ்வரி சிதக்கிய குண்டதம் பூத தேவகாரி சமுத்தியத உத்தத்பான கஸ்ராப சதுர்பாகுதமனித்த ராகஸ்வரூப அசாட்சிய குரோதாங்கார புதுஜல
मनोरूपेश कोदंड पंचधन्माक सायक निजारूण प्रभापूर मज्जत ब्रह्मांड मंडल शंभक अशोक पुन्नाकदोदिगलकत कुरिबिंद मणिश्रेणी कणकोटिरमंडित अष्टमी चंद्र विप्राज तलिगे शरशोभित मोचंद कलंगाभ मृगनाभिषेषक मदनपर मांगल्य गगतोर्ण चिल्लिक मत्रश्री परिभाग चलन मीनापलोचन नवसंभव पुष्पाप नासादंड विराजित ताराकांति तिरस्कारी नाशाभरण बासुर कदंब मंजलीकृत कर्णपूर मनोकर ताडिंग गुड़ीभूत तपर उड़ब मंडल पत्नरागशिलादस परिपाविक बोलबु नवपुत्रश्री यक्कार रजरचद शुद्ध विद्यांकुरागार दुर्गभंगुदेचल कर्पूर पीडिकामोत सम आकर्षिकंदर निजतल्लाप मातुर्य विनिर्पचपकिचपि मंदस बाबूर मज्जकामेश मानस अनाकलत सादृश्य शिवकसी विराजित कामे सवत्त मांगल्य सूत्र शोभित कंदर कनकांत केयूर कमनीय भुजान्वित रत्न कैवेक सिंधाक डोला मुत्ता पलान्वित कामेश्वर प्रेमरत्न बड़ी प्रतिपणत्मनि नाप्यार बाल रोमाली लता बलगुदत्तिगे लक्षय्य रोमलता धारद शमुन्ने मध्यम शनबादन मध्य पट्टबंद्रबलित्रिय अरुणारुण कुशुंब वश्वपाश्वकटीतटी रत्न किंकणिकारम्य रसना धामभूषित कामे सज्ञात सौभाग्य मार्तुभोजान्वित माणिक्य मुकुटागार जानोत्तर विराजित इंद्रगोपपृष्ठ स्मरति उणावदंकित இதோட நான் நிறுத்திக்கிறேன். இப்போ இதுக்கு சொல்ல வந்தேன்னா, பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் 9 நாள் வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியில் இந்த மாதிரி சொல்லக்கூடியவ என் குரூப்பில் இணையுங்க, ஒரு இந்த தப்சு பாடம் காமிங்க. ஸோ அதை வந்து நான் அக்கௌண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 100 பேர் இந்த மாதிரி ஒழுங்காக சொல்கிறவா இருந்தால் போதும், 1 கோடி ஆகிடும். 100 × 1000 அது 10,000 லட்சம் 10 லட்சம் ஒன்று ஜாஸ்தியான கோடியில் போயிடும் அது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதா தப்பு இல்லாமல் சொல்கிறவா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி தான் சொல்ல முடியும். நான் சும்மா ஆட்டு மத்திய ஆட்டை சொல்லிவிட்டு நானும் சொல்கிறேன்ட்டு நாங்கள் 100 பேர் சொன்னோம்னு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம், அவசியமே இல்லை. கரெக்டாக சொல்லணும்னா இந்த பிழைகள்லாம் கரெக்ட் பண்ணி சொல்கிறவா மட்டும் இந்த குரூப்பில் இணையுங்க. ஹிந்து ரிலீஜியஸ் குரூப் எனக்கு குரூப் இருக்குது, அதில் இண்டிகேட் பண்ண கூட போதும். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவள் வந்து எனக்கு அவள் ஹிந்து ரிலீஜியஸ் குரூப்பில் சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா வசந்த நவராத்திரி 4 நவராத்திரி இல்லை, மெயின் 4 நவராத்திரி 6 இருக்குது. ஆக்சுவலாக பன்னி நவராத்திரிலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறதில்ல. பங்குனி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வருது வசந்த நவராத்திரி, லலிதிக்காகவே செய்யப்படுறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மாலை அமாவாசைக்கு அப்புறமா வருது வந்து சாரதா நவராத்திரி 2000. ஆஷாட மாதம் ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வருது வராகி நவராத்திரி. தை மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வருது மாதிகை நவராத்திரி. இது 4 நவராத்திரி. இந்த 4 நவராத்திரியில் பங்குனி மாதம் அமாவாசையோட வர்றது தான் வந்து லலிதைக்கு உண்டானது. ஸோ அந்த நவராத்திரி பேரில் 9 நாளும் தயவுசெய்து லலிதா சதநாமம் குரூப்பாக சொல்லுங்க. கோவிலில் ரொம்ப நல்லது, இது கரெக்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படி சொன்னால் தான் பலன்னு ஒன்று சொல்லியிருக்கா வாக்பாதினிகளை. அதனால் இந்த மாமா என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னா அப்படி இருக்கவா இருக்கா, அது 2 பேர் ஒன்றும் கூட அதை பற்றி நான் கவலைப்படல. யார் கரெக்ட் பண்ணி அதன் மூலமாக பூரண பலன் அனுபவிக்கணும் ஆசைப்படுறல, நான் சொன்ன கரெக்ஷனோட படிங்க. திரும்ப சொல்கிறேன், லலிதாவில் ஒரு தடவை சொன்ன நாம அப்படி திருப்பி ரிப்பீட் ஆகாது. லக்ஷ்மி மகாலட்சுமி சகஸ்ரநாமத்தில் வரும். கேத்துகி மல்லிகா வாராகி தரணி துருவா நாரதிமி மகாதத்தை பக்தானுகிரகாரணி மல்லிகா தேவிகா நந்திகான மல்லிகா மல்லிகான்னு 3 தடவை வரும். அது மாதிரி லலிதாவில் வராது, நல்லா படியுங்க. கங்கா காயத்ரி பவானி காளி லக்ஷ்மி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி பாலா ஷாமலா லலிதா தசா கோடிக்கணக்கான சகசநாமத்தில் இந்த 10 வசதியாக சொல்லியிருக்கு. இந்த 10ல் லலிதா ஏன் வசதினா, ஒரு தடவை சொன்ன நாமாவளி திருப்பி வராது. 1000 நாமாவளி மட்டும்தான் இருக்கும். அதில் 1000ம் வித்தியாசமான நாமாவளிகள். ஸோ இது வந்து பரிபூர்ண 4 வேதத்தின் சாரமே சொல்லியிருக்கு லலிதாய. ஸோ இதனால் இது வந்து ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. எந்த தேவதைக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் பங்குனி மாதத்தில் நவராத்திரி பீரியட் சொல்லுங்க. ஒரு டைம் ஃபிக்ஸேஷன் பண்ணலாம், சாயந்தரம் வேலையாக வச்சுக்கலாம், இல்லை பகல் வேலையாக வச்சுக்கோங்க.
அது ஷீலா கொடுமுடியோட ஆசை அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணுங்க மாமா, நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக சொல்ல வந்தாங்க. இதை சொல்லி இந்த இதை வந்து நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து லலிதா சகஸ்ரநாமத்தை தப்பு இல்லாமல் சொல்ல பழகிக்குங்க. இதோட இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.